இப்போ சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அவங்க ஹிட் குடுக்கணும் அப்படின்னா, கரணநாதன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. அத ஆக்டிவேட் பண்றதுனாலயோ, இப்ப ரஜினி சார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அவரோட படங்கள்ல பாம்பு இருக்கிறத பார்க்க முடியுது. ம். ஏதாவது பாம்பு விஷயமா யூஸ் பண்ணியிருப்பாங்க. சோ இந்த மாதிரி பயன்படுத்துறனாலயும் அந்த படம் ஹிட் குடுக்குதுன்னு சொல்றாங்க. சோ இது உண்மையா? அதாவது கர்ணாத் காரிய சித்திக்குன்னு சொல்றாங்க. ம், கர்ணத்தின்படி செயல்பட்டா ம், காரியம் வெற்றி அடையும். ம், அப்படின்னு ஒரு இது சினிமால உள்ளவங்க மட்டும் கிடையாது. எந்த ஒரு நபர்களும் ம்ஹ்ம், கரணத்த வந்து இயக்குனா, அது வந்து அந்த காரியம் வந்து ஜெயிக்கும். ம்ஹ்ம், ஒவ்வொருத்தங்களும் ஒரு கரணத்துல பிறந்திருப்பாங்க. ம், பவகர்ணம், பாலவகர்ணம், அதே மாரி தைத்திலய கர்ணம், கரசேய கர்ணம் இப்படி எல்லா ஒவ்வொரு கரணத்திலும் ஒருத்தங்க பிறந்திருப்பாங்க. ம், ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒரு அடையாளம் சொல்லப்பட்டிருக்குது. அந்த அடையாளத்த பயன்படுத்துறது ஒரு விதமான வெற்றி. அந்த அடையாளத்தின்படி செயல்படுறது ஒரு வெற்றி. ம், ம், 2 விதமா இருக்குது. அப்ப அந்த சின்னங்கள் வந்து சில நேரங்கள்ல வந்து சப்போர்ட் பண்ணும். ம், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாரி வந்து அதற்கான சில குணங்களையும், குண அதிசயங்களையும் குடுத்துருக்காங்க. ம், அந்த குணாதிசயத்தையும் சேர்த்து பயன்படுத்தும்போது தான் ம். அது மிகப்பெரிய வெற்றி அடையும்.